கரெக்ட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜம்போ ஒன் டீம். ஸோ அவங்களுடைய கதை இப்போ ரொம்பவுமே மோசமா இருக்குன்னு சொல்லி ஆகணும். ரீசென்ட் டைம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் உடைய ஃபார்ம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்ஜுரி லிஸ்ட் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல சிஎஸ்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கும்? சிஎஸ்கேனால ஒன்ஸ் அகைன் இன்னொரு ஃபைனல் அவங்கனால புஷ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 சிஎஸ்கே உட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது மதீஷா பத்திரானா. ஸோ அவருடைய ஃபார்ம் ரொம்ப முக்கியங்க. அவர் ஒருத்தர் இருந்துட்டார் அப்படின்னா கன் பவுலிங் யூனிட் நான் சொல்லுவேன். ஏன்னா பத்திரானா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேதன் எலிஸை கூட உள்ள கொண்டு வரலாம். நூரகம் அதை நீங்க ஜெயபாக்ல ஆட வச்சுட்டு மத்த மேட்ச் எல்லாமே அவரை வெளியில குறை வச்சுட்டு நேதன் எலிஸ் ஆட வைக்கலாம். ஏன்னா அவரு கேப்டனும் பண்ணி டிராஃபி அடிச்சு கொடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் மேட்சுக்கு 2 விக்கெட் 1 விக்கெட்ங்கிற மாதிரி கன்சிஸ்டன்டா பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ எக்கானமியும் 7.5 கீழே இருக்கு. உண்மையாலுமே பெஸ்ட் பவுலரா இருக்காரு பத்திரானா பிளஸ் நேதன் எலிஸ் காம்போ. ஸோ அது போக கலீல் அகமது உண்மையாலுமே டெட்லியான பவுலிங் யூனிட்டா இருக்கும். ஸோ அது போக ஸ்பின் ட்ரையோ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அஸ்வின் மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா ஜட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஓவராலா செம்மையான ஒரு பவுலிங் யூனிட்டா தான் நான் பாக்குறேன். ஆனா பத்திரானா இன்ஜுரி ஆகாத வரைக்கும் அப்படி இருந்தது. இப்போ இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கிற கேள்வி தாங்க வந்திருக்கு. ஸோ பீடா கூட ரொம்ப கோவமா ஒரு விஷயத்துல பேசியிருந்தாரு. கோவம்னு சொல்ல முடியாது, அவர் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க இன்ஜுரியை கட் பண்றதுக்கு ஆக்ஷனை மாத்துறீங்க அப்படின்னா ரன்னு வாரி வழங்கி தான் ஆகணும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேம் அதே தாங்க நடந்தது. ஜேஎஸ்கேல பத்திரானாவை பெஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அவருக்கு இன்ஜுரினால போய் இருக்கோர்ல, அவருடைய ஆக்ஷன் பிரச்சனை ரன் ஓவரா கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால பெஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அவரை ரொம்ப நம்புறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் மேலே தப்பு கிடையாது. ஸோ இன்ஜுரி கட் பண்றதுக்காக அவருடைய பவுலிங் ஆக்ஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா மாத்தினாரு. ஸோ ரிலீஸ் பாயிண்ட் கிட்டத்தட்ட மேல இருந்து வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால ரன்னு பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ 3 ஓவருக்கு 40 ரன் அப்படிங்கிற மாதிரி வாரி வழங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பத்திரானா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாருங்க சிஎஸ்கேக்கு. நம்பர் 2 அவங்களுடைய டாப் ஆர்டர். ஸோ அதாவது ஓப்பனர்ஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரச்சின் ரவீந்திராக்கு மண்டையில் அடிங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் உண்மையாலுமே சிஎஸ்கே ஃபேன்ஸை பத்திர வச்சிருக்கு. சிஎஸ்கே கூட கெட்வெல் ஜோன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டிச் போட்டுட்டாரு. ஆனால் கிரிக்கெட் எப்போ ஆட போறாருங்கிற அப்டேட் இன்னும் வரல. ஸோ இப்போதைக்கு ட்ரை சீரிஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, ஸோ ரொம்ப முக்கியமா இன்னொரு டீமான நியூசிலாந்து. ஸோ 3 டீமுக்கு நடுவில் மேட்ச் நடக்குது இல்லையா? ஸோ அந்த மேட்ச் அந்த சீரிஸ் ஃபுல்லாமே இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு ரச்சின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ஆஃப் ஐபிஎல். ஸோ பெருசா டேட் கேப்பே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 30 நாள்ல வரப்போகுது. என்ன பண்ண போறாரு ரச்சின் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அவளோட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் 3வதா இருக்கக்கூடிய இன்னொரு மேசிவான பிரச்சனை டெவான் கான்வே. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம் பெருசா இல்லை. ஆனால் கடைசி 3 மேட்ச் ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஒரு 87 ஒரு 30 இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் கேள்விக்குறியா இருந்ததுங்க. ஸோ அதனால தான் இப்போ நடக்கக்கூடிய ட்ரை சீரீஸ்ல கூட அவரை வந்துட்டு எடுக்காம ரச்சின் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஃபார்ம் ரொம்ப மோசனுங்கிற மாதிரி வெளியில குறைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ரச்சனை இல்லை அப்படின்னா கான்வே தான் உள்ள வருவாரா அந்த சீரீஸ்ல அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஆனால் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வீரர். சிஎஸ்கேக்கு தரமா பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சு 40 45 சம்திங் என்னமோ வச்சிருக்காருங்க. ஸோ அந்த அளவுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காரு சிஎஸ்கேக்கு. அவருடைய ரோல் என்ன அப்படின்னா, ஸோ பொறுமையா போய் அப்படியே தட்டி ஆடக்கூடிய விஷயம். சிஎஸ்கே உடைய டார்கெட்டே பவர் பிளேக்குள்ள மேசிவா ஒரு 100 ரன் அந்த மாதிரிலாம் அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 40 ரன் நோலாஸ் அப்படிங்கிற மாதிரி போனா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி புஷ் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸோ ருட்டு அது மட்டும் இல்லாமல் டெவான் கான்வே. ஸோ 2 பேருமே கொஞ்சம் பொறுமையா பவர் பிளேல ஆடி கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் சிவம் தூபே அதிரடி பேட்ஸ்மேன் வரும்போது கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான். ஸோ டெவான் கான்வே மிகப்பெரிய ஒரு கீ பிளேயரா இருப்பாரு. ஆனா அவருடைய இந்த ஒரு டீசென்டான ஃபார்ம் அப்படிங்கறத வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது இருக்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்லயுமே, அதாவது சாம்பியன்ஸ் ஆஃப் முதல் கொண்டு இந்த ட்ரை சீரிஸ் முதல் கொண்டு பண்ணா மட்டுமே சாத்தியம். அப்படி இல்லைன்னா அவருடைய கஷ்டம் தான். மறக்க வேணாம், அவருக்கும் விரல்ல ஒரு அடிங்க இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு ஜேஎஸ்கேக்காக ஆடி கொடுத்தாரு. அந்த இன்ஜுரி சீரியஸா இல்லாம இருக்கணும். அப்படி ஆச்சு அப்படின்னா சிஎஸ்கே உடைய கதை கந்தல் அப்படிங்கிற சொல்லி ஆகணுங்க. ஸோ எனிவே மறக்க வேணாம், இது சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படியோ ஸோ பிளேயர்ஸை தேத்தி ஆட வச்சிருவாங்க. ஸோ இன்னும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கூட நான் சொன்ன எல்லாருமே ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ இவங்க இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.